தேனி பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் மூக்கு சதை அகற்ற வந்த 14 வயது சிறுவனுக்கு சுவாச குழாய்க்கு பதிலாக உணவு குழாயில் தவறுதலாக டியூப் செலுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதால் சிறுவனின் உடல்நிலை மோசமடைந்து உயிருக்கு போராடி வருவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சிவா. சிவா, வணக்கம். அரசு மருத்துவமனையில் சளி காரணமாக அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு தவறான சிகிச்சை என பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இது குறித்தான மேலும் விவரங்கள். வணக்கம். பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் கோமா நிலைக்கு சென்ற 14 வயது சிறுவன் நிவாஸ்குமார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சரத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுதா என்பவருடைய மகன் நிவாஸ், வயது 14. இவர் கடுமையான சளி மற்றும் உடல்நலக் குறைவா காரணமாக பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் கடந்த மாதம் 2ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அப்போது சிறுவனுக்கு மூக்கில் சதை வளர்ந்துள்ளதாக அதை அகற்ற சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த சிகிச்சைக்காக சிறுவன் சுவாச குழாயின் வழியாக செலுத்த வேண்டிய டீப்பை தவறாக உணவு குழாய் வழியாக செலுத்தி சிகிச்சை பெற்றுள்ளனர். இதனால் சிறுவன் நிலை மோசமடைந்ததால் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். இதை அடுத்து சிறுவனை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர். தற்போது தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கோமா நிலையில் உள்ள சிறுவனை மேலும் மருத்துவர்கள் சிகிச்சைக்காக மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தகவல் தெரிந்து வந்த கம்பம் பெரியகுளம் எம்எல்ஏ தவறான சிகிச்சை அளித்திருந்தால் பெரியகுளம் அரசு மருத்துவமனையிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார்.